ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். இந்த கேக்கு தாங்க இந்த வருஷம் வினோச்சன் பர்த்டேக்கு நாங்கள் வாங்கியிருந்தது. 2 kg கேக்கு தான் வாங்கியிருந்தோம். இப்படியும் பர்த்டேக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இதில் இன்னும் 2 பேர் வரல. அவங்க வந்து டியூஷன் போயிட்டாங்கங்க. கடைசியாக வருவாங்க, வீடியோவில் வருவாங்க பாருங்கள். நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எல்லோரும். எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். அதெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் கேக் வெட்டும் போது எடுத்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து 2 days கழித்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மெயினான கண்டென்ட்டே அதுதான். அது இல்லாமல் எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, எதையாவது பண்ணுவோம். ஏன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து என்னுடைய பையனுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதையாவது நம்ம போடுவோம் அப்படின்னு தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாரிங்க, அந்த வீடியோ எப்படி டெலிட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. எப்படியோ டெலிட் ஆகிடுச்சு. லாங்காக இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல. இந்த டிஷர்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பையன் வந்து காமிச்சிக்கிட்டே இருந்த அம்மா எடுங்கன்னு சொல்லி. இது வந்து பொங்கலுக்கு வாங்கின டிஷர்ட். அப்போ வந்து போடலை அவங்க, அன்னைக்கு மட்டும் போட்டுருக்காங்க. டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. டெக்கரேஷன் வந்து என் ஹஸ்பண்டு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட சாய்ஸ் தான் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேக் வைக்கும்போது அவங்க அப்பாவுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து தம்பிக்கு கிஃப்ட் வாங்க போகிறேன்னு சொல்லி போனாங்களா, அங்கே லேட் ஆகிடுச்சு. அவங்க கால் பண்ணி நான் வர லேட் ஆகும், நீங்கள் கேக் வெட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கேக் வெட்டிட்டு, எப்போவுமே நான் வீட்டில் பிரியாணி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த டைம் தான் நான் ஹோட்டலில் புரோட்டா வாங்கி பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன். ஆனால் சிக்கன் 65 வந்து நான் வீட்டில் பொரிச்சதுங்க. பசங்களை எனக்கு சுத்தமாக டைம் இல்லைங்க. கொஞ்சம் ஒர்க் அன்னைக்குன்னு பார்த்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. டெக்கரேஷனுமே பசங்க எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணினாங்க. அவங்க அப்பா வாங்கிட்டு எனக்கு கொடுத்தாங்க. பசங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு கேக்கெலாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்பவும் பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கியிருந்தோம். இவங்க தான் அந்த லேட்டாக வந்த ஃப்ரெண்ட்ஸு. டியூஷன் போயிட்டு லேட்டாக வந்தாங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. பாய். நெக்ஸ்ட்